இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இதோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக ஒரு ஸ்போர்ட்டி லுக்லேயே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 124cc எஃப்இ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஈஸி டு ஹேண்டிலாகவே இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். இதனால உங்களுக்கு ஹேண்ட் பெயின்னா எதுவுமே இருக்காதுங்க. இந்த வண்டியோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் தாங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே ஓட்டலாங்க. கியர் கூட ஓயாமல் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இருக்குது. ஆக்சுவலாக த்ராட்டில் கொடுக்குறப்போ ரொம்ப வேகமாகவே போகுது. ஸோ ஈஸியாக உங்களால் 70 ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த I3 ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டிராஃபிக்கில் வண்டி நியூட்ரல் இருக்கப்போ ஆஃப் ஆயிடுச்சுன்னா கிளச்சை பிடிச்சிங்கனாவே வண்டி ஆன் ஆயிருங்க. சொன்ன மாதிரி 90க்கு மேலே போச்சுன்னா வண்டி கன்ஃபார்மாக வைப்ரேஷன் ஆகும், கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும் கொஞ்சம். ஆனால் இவங்க ரியர் சஸ்பென்ஷனில் தாங்க கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா கியர் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி வாங்கி கரெக்டாக 1 இயர் ஆகுது. என் தம்பி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நானும் அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டியோட கம்ஃபர்ட்டு, பெர்ஃபார்மன்ஸு, மைலேஜ் எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். ஸோ வீடியோவை கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைனை பற்றி பார்த்தலாம். ஸோ 125cc தெரியாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150cc 160cc டஃப் கொடுக்கும் இதோட லுக்ஸ் அண்ட் டிசைனில். அண்ட் மெயினாக எல்இடி லைட் பற்றி சொல்லி ஆகணும். இதுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிசைன் எடுத்துக்கிட்டா முக்கியமாக அட்ராக்ஷனே இதோட டேங்க் தான். ஸோ ஒரு மஸ்குலர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி டிஸ்பிளே பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஸோ எல்லா வண்டியில் இருக்க காமன் ஆப்ஷன்ஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 125cc இந்த ஆப்ஷன்ஸ் பெர்ஃபெக்டான ஆப்ஷன்ஸ்னே நம்ம சொல்லலாம். எனக்கு இந்த வண்டியில் பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் டிசைன் தாங்க. இதோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக ஒரு ஸ்போர்ட்டி லுக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 125cc செக்மெண்ட்டில் இந்த அக்ரெசிவ் லுக் எந்த வண்டியிலையுமே இல்லைன்னே சொல்லலாங்க. ஹீரோ ரொம்ப அருமையாகவே கொடுத்துருக்காங்க அதை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாதான் எரியும். அண்ட் இந்த லைட் எப்பயுமே ஆட்டோமேட்டிக்காக எரியுற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப அட்ராக்டிவான ஃபீச்சர்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 125cc செக்மெண்ட்டில் இதோட டிசைன் அண்ட் லுக் ஹீரோ தவிர வேறு எந்த கம்பெனியுமே கொடுக்கல. முக்கியமாக இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 124cc எஃப்இ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் ப்ரொடியூஸ் 11.4 bhp பவர். ஸோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் வெரி குவிக்காகவே இருக்கும். அண்ட் கிளச்னா ரொம்ப ஈஸி டு ஹேண்டிலாகவே இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். இதனால உங்களுக்கு ஹேண்ட் பெயின்னா எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அண்ட் மெயினாக இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 136 kg தான். ஸோ ஈஸி டு ஹேண்டிலாகவே இருக்கும். நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் ஓவர்டேக் அடிக்கிறப்பையோ இல்லை பூந்து போகிறப்பையோ உங்களுக்கு அந்த வண்டியோட வெயிட்டே ஃபீல் ஆகாது. அண்ட் முக்கியமாக இது த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் சிட்டிக்குள்ளே குயிக்காக இருக்கனால சிட்டியில் ஓவர்டேக் பண்ணுறப்போ ஈஸியாகவே ஓவர்டேக் பண்ணியே போயிடலாம். மக்களே, எக்ஸ்ட்ரீம் 125 நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே ஓட்டலாங்க. கியர் கூட ஓயாமல் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 4th கியர் 5th கியரில் கூட லோ ஸ்பீடில் உங்களால் ஓட்ட முடியும். வண்டி டக்குன்னு அடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ ஓயாமல் உங்களால் கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டணும்னு அவசியமே வராது சிட்டிக்குள்ளே ஓட்டுற பொறுத்த வரைக்குமே. வண்டியோட பிக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இனிஷியலாக த்ராட்டில் கொடுக்குறப்போ ரொம்ப வேகமாகவே போகுது. ஸோ ஈஸியாக உங்களால் 70 ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் சிட்டிக்குள்ளே. ஸோ சிட்டிக்குள்ளே 70 to 80 தான் மேக்ஸிமம் ரேஞ்சாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 70 to 80 ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். எந்த வைப்ரேஷன் இருக்காது. 80 வரையும் தாராளமாக வண்டி பறக்குன்னே சொல்லலாம். நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குங்க ஓட்டுறதுக்கு. இந்த வண்டியில் ஓவர்டேக்கிங் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் சிட்டியில். ஸோ நீங்கள் சிங்கிள் பர்சனாக போனீங்கன்னா ஓவர்டேக்கிங் சிட்டியில் ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் பிவிலியனோட போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் பார்த்து ஓவர்டேக் பண்ணுங்கள். இந்த வண்டியோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கனால உங்களால் ஈஸியாக டிராஃபிக்கில் ஹேண்டில் பண்ண முடியும். உள்ளே பூந்து இருக்கட்டும், ஓவர்டேக்கிங் சரி இல்லை கட் அடிக்கிறதோ அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் அவங்களால. ஸோ அதில் எந்த கஷ்டமும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிட்டி யூசேஜுக்கு மட்டும்னு கேட்டிங்கன்னா அதாங்க கிடையாது. இந்த வண்டி ஹைவேஸ்லையும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த வண்டியில் ஹைவேஸில் நாங்கள் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 110 to 112 அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு குறை மட்டும் தான் இருக்குது. லாங் ரைடு போனீங்கன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்ப பேக் பெயின் வரும். அவங்களால உட்காரவே முடியாது. ரைடர் ஆனால் கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். பட் ஆனால் பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்ப பெயினாகவே இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 80 to 90 வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாகவே போகும். 90க்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ லாங்கில் பார்த்தீங்கன்னா பில்லியனோட போனீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக 90க்கு மேலே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நீங்கள் ஹில்ஸ்னால் ஏறப்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இதே லீனான பர்சனோ இல்லை வெயிட்லெஸ் பர்சனோ இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி போகுங்க.
ஓவராலாக வந்து இந்த வண்டியோட ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குட்னே சொல்லுவேன். 125cc இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்குமே. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரீம் 125 வந்து சிட்டி யூசேஜுக்கு மட்டும் கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஹைவேலையும் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுது. டாப் ஸ்பீடு வந்து நான் சொன்ன மாதிரி 112 கிளாக் பண்ணியிருக்கு. இன்ஜின் ஹீட் கெப்பாசிட்டியும் ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து ஹைவேஸில் லாங் ரைடுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். நான் சொன்ன மாதிரி 90க்கு மேலே போச்சுன்னா வண்டி கன்ஃபார்மாக வந்து வைப்ரேஷன் ஆகும், கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். 90க்கு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். நீங்கள் சோலோ ரைடராக இருந்தீங்கன்னா 110 112 வரையும் ஈஸியாக கிளாக் பண்ணும், ஈஸியாக போகலாம், ஜாலியாகவும் போகலாம். பட் நீங்கள் பில்லியனோட போனீங்கன்னா கண்டிப்பாகவே ஸ்ட்ரகிள் இருக்குங்க இந்த வண்டியில். அதை வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது. கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். ஸோ ஓவராலாக வந்து எக்ஸ்ட்ரீம் 125cc வந்து ஹைவேஸ்லேயும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. சிட்டிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஹைவேஸ்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பட்ஜெட்டில் நான் ஒரு வண்டி வாங்கணும், நல்லாவும் இருக்கணும், சிட்டிலையும் நான் யூஸ் பண்ணுறேன், ஹைவேஸ்லேயும் நான் அப்பப்போ ஓட்டுவேன், கொஞ்சம் லாங்கும் போகிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை நான் ப்ரிஃபர் பண்ணுவேங்க. எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக அதை வாங்கலாம். அடுத்து இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள 45+ நல்லாவே தருங்க. அண்ட் ஹைவேஸில் போயிட்டீங்கன்னா 50+ தாராளமாக தரும், குறையாம தரும். இந்த வண்டியோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் தாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி எடுக்கணும்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125cc தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 794 mm கொடுத்துருக்காங்க. 6 feet உள்ள யூசர் வரைக்குமே இந்த வண்டியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே போகலாம். ஸோ நான் 6 feet தான் இருக்கேன். என்னோட சீட்டிங் ஸ்டான்ஸாக ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. எனக்கு எந்த பெயினும் எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லை. 6 feet மேலே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேங்க்கு கிட்ட நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிளோ பெயினோ டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த i3s. ஸோ நீங்கள் இந்த i3s ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டிராஃபிக்கில் வண்டி நியூட்ரல் இருக்கப்போ ஆஃப் ஆயிடுச்சுன்னா கிளச்சை பிடிச்சிங்கனாவே வண்டி ஆன் ஆயிருங்க. அதுதான் இந்த ஆப்ஷனோட ஸ்பெஷல் ஃபீச்சரே. இந்த IS3 ஆன் ஆயிருக்கு, நியூட்ரலில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிச்சனையும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. ஸோ இதுதான் அதோட ஸ்பெஷல் ஆப்ஷன் நான் சொன்னது. ஸோ இது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது, ரொம்ப நல்லாவும் டிசைனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ செம்மையாக இருக்குது, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஆப்ஷனு. ஸோ நிறையா பேத்துக்கு சிட்டியில் வந்து இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிராஃபிக்கில் இருக்கிறப்போ வந்து வண்டி இப்படி ஆஃப் ஆயிரும், டக்குன்னு கிளச்சை பிடிச்சா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு சூப்பர் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அது 125cc வந்து ஹீரோ கொடுத்துருக்கிறது நம்ம ரொம்ப அப்ரிஷியேட்டபிள்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 276 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியலில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தாங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனல் என்ன ஃபீல் ஆச்சுன்னா ரியலையும் டிஸ்க் பிரேக்கே கொடுத்துருக்கலாம், ஆனால் ஹீரோ வந்து அதை கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்க் பிரேக் ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன், மெயினாக சஸ்பென்ஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப அருமையாக ஆக்ட் ஆகுதுன்னே நான் சொல்லுவேன். எந்த வெயிட்டும் எந்த இம்பேக்டும் வந்து கையில் வந்து விழுகலை. ஸோ ஈஸியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு ரோட்டை பற்றி உங்களுக்கே தெரியும், பள்ளம் குண்டு குழியுமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டு போகிறப்போ வந்து வண்டி ஸ்ட்ரகிள் பண்ணுதா, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ரியர் சஸ்பென்ஷனில் தாங்க கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் வந்து நான் ஆவரேஜ்னே சொல்லுவேன். நீங்கள் சிங்கிள் ரைடர் சோலோ ரைடராக இருந்தீங்கன்னா வந்து ரியர் சஸ்பென்ஷன் வந்து ஓகே ஆவரேஜாக ஆக்ட் ஆகும். இதே வந்து நீங்கள் ஒரு பில்லியனை வச்சு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரியர் சஸ்பென்ஷன் ஒஸ்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா வந்து வெயிட் அப்படியே தெரியும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாகவே இருக்கும். அது உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துருவாங்க. ப்ரோஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜை பற்றி சொல்லி ஆகணுங்க. 50 to 55 km தாராளமாக தரும் உங்களுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு 125cc செக்மெண்ட்டில் இந்த மாதிரி லுக்கு வந்து எந்த கம்பெனிலையுமே கொடுக்கல, ஹீரோ வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுங்க. சீப் மெயின்டெனன்ஸ் வந்து ஹீரோனாலே தெரியும் சீப் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு ரொம்ப சீப் மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப காஸ்ட்லியான இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கான்செப்ட் பற்றி பார்ப்போங்க. ஸோ இந்த வண்டி எடுத்தப்போ நான் கியர் ஷிஃப்டிங்கில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். கியர் மாத்திரப்போ ரொம்ப ஹார்டாகவே இருந்துச்சு. ஸோ அது ஒன்று சொல்லலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சீட்டிங் ஸ்டைல். ஸோ இந்த வண்டியோட சீட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேனுக்கு சூட்டே ஆகாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. இந்த வண்டியில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா கியர் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிஷியல் ஸ்டேஜில் கியர் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அண்ட் ஸ்லோ ஸ்பீட் அடிக்கடி ஆஃப் ஆனவங்க, அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். நீங்களும் இந்த மாதிரி கான்ஸ்டாக ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி யூசேஜ் ப்ளஸ் மைலேஜ் ப்ளஸ் 1 lakh பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 125cc ஹைலி ரெக்கமெண்டபிள் பைக்னே சொல்லுவேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.